ஒரு வீட்டின் வாசலில் தினமும் ஒரு பொட்டலம் வைக்கப்பட்டது. அந்த பொட்டலத்தை யார் கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க அந்த வீட்டின் கேமரா வைத்தார்கள். ஆனால் மறுநாள் கேமராவை பார்த்தபொழுது பொட்டலம் மட்டும் இருந்தது. அதை வைத்த மனிதர் மட்டும் எங்கேயுமே இல்லை. அந்த வீடு மணிக்கும் அவருடைய மனைவி சாந்திக்கும் மகள் நிலாவுக்கும் சொந்தமானது. மணி ஒரு அமைதியான மனிதர், சாந்தி அன்பான மனைவி. அவருடைய ஒரே மகள் நிலா கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். சில மாதங்களுக்கு முன்புதான் அவர்கள் அந்த பழைய வீட்டை வாங்கி குடியேறினார்கள். வீடு பெரிதாக இருந்தாலும் சுற்றிலும் அதிகமான வீடுகள் இல்லை. மாலை 6 மணிக்கு மேல் அந்த பகுதியே அமைதியாகிவிடும். முதல் நாள் காலை சாந்தி வாசலை திறந்தபோது ஒரு சிறிய பழுப்பு நிற பொட்டலம் வாசலில் கிடந்தது. மணி, இதை யார் இங்கே வச்சிருக்காங்க என்று கேட்டாள். மணி வந்து பார்த்தார். நம் பேர்ல எதுவும் எழுதலையே என்று சொல்லி பொட்டலத்தை திறந்தார். அதற்குள் ஒரு பழைய வெள்ளிக்கிண்ணம் இருந்தது. நம்ம வீட்டில் இது யாருடையது என்று நிலா கேட்டாள். யாருக்குமே தெரியவில்லை. யாராவது தவறுதலாக வைத்திருப்பாங்க, நாளைக்கு பார்க்கலாம் என்று மணி சொன்னார். ஆனால் மறுநாள் மீண்டும் பொட்டலம் வந்தது. இந்த முறை அதற்குள் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. புகைப்படத்தை பார்த்தவுடன் சாந்தியின் முகம் மாறியது. மணி, இந்த புகைப்படம் என்று அவள் தடுமாறினாள். புகைப்படத்தில் ஒரு சிறிய குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை சாந்தி பார்த்து கொண்டே இருந்தாள். உனக்கு இந்த குழந்தையை தெரியுமா என்று மணி கேட்டார். இல்லை, தெரியாது என்று சாந்தி பதிலளித்தாலும் அவளுடைய குரலில் ஏதோ ஒரு பயம் இருந்தது. அதை நிலா கவனித்தாள். அம்மா, உங்களுக்கு ஏதோ தெரியும், சொல்லுங்கள். ஒன்றுமில்லை நிலா என்று சாந்தி சொன்னாள். ஆனால் அந்த இரவு அவளுக்கு தூக்கமே வரவில்லை. 3வது நாள் காலை மீண்டும் ஒரு பொட்டலம் வந்தது. இந்த முறை அதற்குள் சிறிய காகிதம் இருந்தது. அதில், இந்த வீட்டை நீங்கள் வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்த வீட்டின் உண்மை உங்களுக்கு தெரியாது என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த காகிதத்தை பார்த்ததும் மணி கோபமடைந்தார். யாரோ நம்மை பயமுறுத்துறாங்க, இதுக்கு முடிவு கட்டணும் என்று சொல்லி அன்றே வாசலுக்கு ஒரு கேமரா வைத்தார். இனிமேல் யார் வராங்கன்னு நமக்கு தெரியும். மறுநாள் காலை கேமரா பதிவை பார்த்தார். இரவு முழுவதும் வீடியோ இருந்தது. நாய் ஓடியது, ஒரு பைக் சென்றது, காற்றில் மரங்கள் அசைந்தன. ஆனால் யாருமே அந்த வாசலுக்கு வரவில்லை. 5:17 மணிக்கு மட்டும் கேமரா காட்சி சில வினாடிகள் மங்கியது. அதற்கு பிறகு வாசலில் ஒரு பட்டலம் இருந்தது. அதை வைத்தவர் யார் என்று கேமராவில் இல்லை. மணி அதிர்ச்சியில் நின்றார். அப்பொழுது நிலா, அப்பா, அந்த பொட்டலத்துக்குள் என்ன இருக்கு என்று பார்ப்போமா என்று கேட்டாள். பெட்டலத்தை திறந்தார்கள். அதற்குள் ஒரு பழைய சாவி இருந்தது. அதோடு இன்னொரு காகிதமும் இருந்தது. அதில், இந்த சாவி இருக்கும் இடத்தை உங்கள் வீட்டில் ஒருவருக்கு மட்டும் தெரியும் என்று எழுதப்பட்டிருந்தது. மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அப்பொழுது சாந்தி திடீரென்று அழ ஆரம்பித்தாள். போதும், இனிமேல் இதை மறைக்க முடியாது என்று அவள் சொன்னாள். மணியும் நிலாவும் அமைதியாக அவளை பார்த்தார்கள். சாந்தி மெதுவாக பேச ஆரம்பித்தாள். இந்த வீட்டை நாம் வாங்குவதற்கு முன்னாடி நான் இங்கே ஒரு முறை வந்திருக்கிறேன். மணி அதிர்ந்தார். என்ன சொல்ற? 22 வருடங்களுக்கு முன்னாடி என்று சொல்லி சாந்தி அழத் தொடங்கினாள். நான் ஒரு குழந்தையை இங்கே விட்டுட்டு போயிருக்கேன். நிலா அதிர்ச்சி அடைந்தாள். அம்மா, என்ன சொல்றீங்க? சாந்தி தலையை தாழ்த்தி கொண்டு, அது உன் அக்கா என்று சொன்னாள். வீட்டிற்குள் சில நொடிகள் முழு அமைதி நிலவியது. சாந்தி தொடர்ந்தாள். அந்த காலத்தில் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். அந்த குழந்தையை வளர்க்க என்னால் முடியவில்லை. இந்த வீட்டின் பழைய உரிமையாளர் நல்ல மனசுக்காரர். குழந்தையை அவர் பார்த்து கொள்வதாக சொன்னார். ஆனால் பிறகு நான் திரும்பி வர துணியல. வருடங்கள் ஓடிவிட்டது. அந்த குழந்தை எங்கே போனது என்று எனக்கு தெரியவில்லை. நிலாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அம்மா, இத்தனை வருடம் இதை ஏன் சொல்லல? சாந்தி அழுது கொண்டே சொன்னாள். உன்னை இழந்து விடுவேனோ பயந்து. அந்த நேரத்தில் மணி மெதுவாக சாந்தியின் கையை பிடித்தார். நீ செய்தது சரி என்று நான் சொல்லலை, ஆனால் நீ இத்தனை வருடம் இந்த வலியை தனியாக சுமந்திருக்கிறதை இப்போதான் புரிகிறது என்றார். அவர்கள் மூவரும் அந்த சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டின் பழைய அறைகளை தேட ஆரம்பித்தார்கள். கடைசியில் வீட்டின் பின்புறத்தில் இருந்த பழைய மர அலமாரியில் ஒரு சிறிய பூட்டு இருந்தது. அந்த சாவியை அதற்கு தான் அலமாரியை திறந்ததும் உள்ளே பழைய கடிதங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்றில் ஒரு பெயர் இருந்தது.
மீரா அதோடு ஒரு முகவரியும் இருந்தது. மணி உடனே அந்த முகவரியை தேடினார். அது அவர்களுடைய வீட்டிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அடுத்த நாள் அவர்கள் அந்த முகவரிக்கு சென்றார்கள். கதவை திறந்த ஒரு பெண்ணை பார்த்ததும் சாந்தி அப்படியே நின்றுவிட்டாள். அந்த பெண்ணின் முகத்தில் சாந்தியின் முகம் இருந்தது. அவள் மெதுவாக கேட்டாள், நீங்க சாந்தியா? சாந்தியின் கண்களில் கண்ணீர் விழுந்தது. மீரா என்று அவள் அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தை போதும். 22 வருடங்களாக பிரிந்திருந்த ஒரு தாய் தன் மகளை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. தினமும் அந்த பெட்டலங்களை வாசலில் வைத்தவர் யார்? மீரா சிரித்துக்கொண்டே சொன்னாள், அம்மா நான் தான். சாந்தி அதிர்ச்சி அடைந்தாள். நீயா? ஆமாம், நான் உங்களை தேட ஆரம்பித்த பிறகு இந்த வீடு உங்களுடையது என்று தெரிந்தது. நேராக வந்து கேட்க எனக்கு பயமாக இருந்தது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு நினைவு பொருளை அனுப்பினேன். ஆனால் கேமராவில் நீ எப்படி தெரியல என்று மணி கேட்டார். மீரா சிரித்தாள். நான் வரல. இந்த வீட்டுக்கு எதிரே இருக்கும் பழைய வீட்டில் வேலை பார்க்கிற ஒரு தாத்தா இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்தார். அதிகாலையில் அவர் பெட்டலத்தை வாசலில் வைப்பார். கேமரா இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தை பார்த்துதான் வைத்தார். அனைவரும் சிரித்தார்கள். பல நாட்களாக அவர்களை பயமுறுத்திய மரணத்திற்கு ஒரு சாதாரணமான காரணம் இருந்தது. ஆனால் அந்த மர்மம் ஒரு குடும்பத்தையே மீண்டும் ஒன்று சேர்த்திருந்தது. சாந்தி நிலாவை அணைத்து கொண்டு, நான் உன்னை பெற்றது என் வாழ்க்கையின் பெரிய வரம். ஆனால் இத்தனை வருடங்களுக்கு பிறகு என் இன்னொரு மகளையும் கண்டுபிடித்திருக்கிறேன். இன்றுதான் என் வாழ்க்கை முழுமை அடைந்த மாதிரி இருக்கு என்று சொன்னாள். நிலா சிரித்துக்கொண்டே, அம்மா இனிமே அவங்க என் அக்கா என்றாள். அந்த நாளுக்கு பிறகு வீட்டின் வாசலில் எந்த பொட்டலமும் வரவில்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள் ஒரு புதிய உறவும் தினமும் வந்து கொண்டிருந்தது. சில மர்மங்கள் நம்மளை பயமுறுத்துவதற்காக வரவில்லை. நம்ம இழந்து போன ஒருவரை மீண்டும் நம்மிடம் சேர்ப்பதற்காகவும் வரும். இதுதான் இந்த கதையின் ஆழமான உண்மை. வழி பேசும் வாழ்க்கை கதைகளில் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். அடுத்த சுவாரஸ்யமான கதையில் இன்னொரு மர்மமான திருப்பங்களுடன் நாம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஒரு கதை கேளுங்கள். அதற்குள் இருக்கும் ஒரு வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.